சுபானக்கா மக்களே. ஸோ நேத்துக்கான எபிசோட் நீங்க எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்க. அந்த எபிசோடோட லாஸ்ட்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க்கை கொடுத்து மொத்த வீட்டையும் கொளுத்தி விட்டுருப்பாப்ல. அவ்வளவுதான், ஒரே ஒரு டாஸ்க் தான். பூரா பேர் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு உருண்டுகிட்டாங்க. அந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் ஏகப்பட்ட பேர் பயங்கரமா சண்டை போட்டிருப்பாங்க. ஏகப்பட்ட பேருக்கான உண்மை முகங்கள் வெளியே வந்திருக்கும். சில பேர் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா நான் கவனிச்சது சில டம்மி போட்டியாளர்கள் வெளியே தெரிஞ்சாங்க. எப்படி சில டம்மி போட்டியாளர்கள் வெளியே தெரிஞ்சாங்க. நம்ம இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்திருப்போம் இவங்க ஸ்ட்ராங்கு, வரப்போற நாட்கள் வந்து சூப்பரா கேம் பிளே பண்ணுவாங்க, ஏதோ சைலண்டா இருக்காங்க, பட் வரப்போற நாட்கள் வந்து பயங்கரமான கேம் பிளே இவங்க இருந்து வர நினைச்சிருப்போம்ல. அந்த ஆட்கள் எல்லாமே ஒரு டம்மியா தான் இருக்குது. குறிப்பா நம்ம விக்ரம், நான் கவனிச்ச ஒருத்திக்கு விக்ரம் மிகப்பெரிய டம்மி போட்டியாளர். அது மட்டும் இல்லாம பெரிய பயந்தாங்குழியா இருக்காரு. ஏன்னா நேத்து திவாகர் கடந்த அந்த கத்துறாரு, உனக்குலாம் தைரியம் இல்ல, முடிவெடுக்க தெரியல, நீலாம் ஒன்னுத்துக்குமே ஆக மாட்ட, நீ இந்த வீட்டுல என்னத்தை கிழிச்ச, உன்னை விட நான் பயங்கரமா பண்ணியிருக்கேன், உன்னை விட நான் நடிப்புல பயங்கரம் பண்ணியிருக்கேன், வெளியே போய் பாரு, என் பேர் பெருசா இருக்கா, உன் பேர் பெருசா இருக்கா, யாரு ஃபேமஸா இருப்பான்னு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு திவாகர் நம்ம விக்ரம் வச்சு செய்யன்னு செய்யறாப்ல. ஆனா விக்ரம் ரியாக்ஷன் என்ன கொடுக்காரு தெரியுமா? சரிண்ணே அப்படிங்கிற மாதிரி வெறும் ரியாக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்காரு. எதிர்த்து ஒரு பேச்சு கூட பேச மாட்டேங்காரு. இந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே மாத்தி பேசி இருந்திருப்பாங்க, அப்புறம் எல்லாருமே மாத்தி சண்டை போட்டாங்க. ஆனா விக்ரம் அவரை பத்தி ஒருத்தர் வச்சு செய்யன்னு செய்யறாரு, எந்திரிச்சு ஒரு வார்த்தை கூட பேசல. எனக்கு அதை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ஐயா இந்த அளவுக்கு டம்மியா நீங்க, பயந்தாங்குழியா நீங்க. ஆனா இதை இவர் எப்படி யோசிக்கிறாருன்னா, நம்ம இப்படி ஒரு சைலண்டான ஒரு சேஃப் கேம் பிளே போட்டா இதை வச்சே நம்ம தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் ஐடியா பண்றாரு. ஏன்னா இப்படிதான் தப்பிச்சிட்டு இருக்காரு. 4 வாரங்களா தப்பிச்சிட்டாரு, இன்னும் 5வது வாரம் 6வது வாரம் கண்டிப்பா தப்பிச்சிருவாரு. அப்படியே நாமினேஷன் வந்தா கூட பயங்கரமா வெளியே செட் பண்ணியிருக்காரு. ஏன்னா நேத்து கூட ஒரு டயலாக்லாம் விட்டுருப்பாரு, என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத நான் லைனா சொல்லிட்டு இருக்கேன். அந்த வகையில நான் கவனிச்ச ஒருத்திக்கு விக்கல் சுக்ரம் மிகப்பெரிய டம்மியா தெரியுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல திவாகர் என்னதான் கத்துன்னு கத்தி தேவையில்லாம அந்த இடத்தையே குப்பைக்காடு ஆக்கியிருந்தாலும், நான் கவனிச்ச ஒருத்திக்கு நிறைய பேர் எக்ஸ்போஸ் ஆனாங்க. முக்கியமா திவாகர் பண்ணதாகட்டும், கடைசியா வியானா பண்ணதாகட்டும், இவங்கெல்லாம் பண்ண விஷயங்கள்னால இந்த வீட்டுக்குள்ள பல குரூப்பிசம் எக்ஸ்போஸ் ஆயிருக்குது. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பார்த்தலாம். அது மட்டும் இல்லாம நேத்து இந்த டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி போல ரிட்டன் விக்ரம கூட்டு வச்சு செஞ்சு ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி அனுப்புறாப்ல. அதுக்கப்புறம் தான் விக்ரம் லைட்டா கோவப்பட்டு ஒரு சில டயலாக்லாம் விட்டு போனாப்ல. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பார்த்தலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். பார்த்து சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஒரு 10 பேருக்கு ஷேர் ஆகும். சரி, கண்டென்ட்குள்ள போயிடலாமா? நேத்து அந்த டாஸ்க்கை பார்த்திருப்பீங்க, மாத்தி பயங்கரமா சண்டை போட்டாங்க, பயங்கரமா பேச்சை கடத்திக்கிட்டாங்க. அந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இங்க திவாகர் தான் கடந்து கத்திட்டு இருந்திருப்பாரு. திவாகர் தான் எல்லாரும் பத்தி கத்திட்டு ஒரு மாதிரி வார்த்தையை விட்டுட்டு இருந்திருப்பாரு. ஆனா விக்கல் சுக்ரம் மெனக்கெட்டு நடந்து வந்து திவாகர் பக்கத்துல வந்திருந்து அண்ணே கோவப்படாதுன்னு சொல்லி தடை விட்டுட்டு இருந்திருப்பாரு. எனக்கு அதை பார்க்கும் எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஏன் இவ்வளவு கேவலமா ஒரு சேஃப் கேம் பிளே போடுறீங்க? ஏன் இவ்வளோ கேவலமாக ஒரு சேஃப் கேம் பிளே பண்ணணும் சொல்லுங்க? உங்களை பற்றி திட்டுறாரு, வீட்டுக்குள்ள எல்லாரையும் திட்டுறாரு, எல்லாரை வச்சு அடிச்சிட்டு இருக்காரு, வார்த்தைகளை கடத்திட்டு இருக்காரு. அப்போ நீங்க ஆப்போசிட்ல எந்திரிச்சு சண்டை போடுவீங்களா, இல்லை அவர்கிட்டே போயிட்டு விடுனே தடவி கொடுப்பீங்களா? ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரு பக்காவா ஒரு சேஃப் கேம் பிளே பண்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த டாஸ்க்லாம் முடிஞ்சு எல்லாம் இதாயிடுச்சு. ஓகே, கடைசியில் கூட வியான ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பாங்க. அந்த சம்பவத்தை நான் கடைசியில் சொல்றேன். இந்த சம்பவம்லாம் முடிஞ்ச பிறகு தண்ணியா இருந்து பயங்கரமா கத்திக்கிட்டு ஒரு மாதிரி குதிச்சுக்கிட்டே சுத்திட்டு இருந்தாரு. ஓகேவா? அப்படி குதிச்சுட்டே சுத்திட்டு இருந்தவர் என்ன கிச்சன் பக்கத்துல உட்கார்ந்து இருந்து தனக்கு தானே நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு கலையரசன் கிட்ட நிறைய விஷயங்களை பேசிட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்போ விக்கல் சுக்ரம் அங்க வராப்ல. அப்ப விக்கல் சுக்ரம் பிடிச்சி திவாகர் என்ன சொல்றாரு தெரியுமா? விக்ரம், நீ இப்படி இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல விக்ரம். நீ வந்து ஒரு பயந்தாங்கொழியா இருக்க, உனக்கு ஒரு முடிவு சரியா எடுக்க தெரியல, நீ எதுக்குமே ஆக மாட்ட விக்ரம், நீ இப்படி இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல சார். நான் விக்கல்ஸ் வந்து எப்படிப்பட்ட ஆள் நினைச்சேன் தெரியுமா? நீ இவ்வளவு மோசமா இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு தண்ணி போல சொல்றாப்ல. அப்ப அந்த இடத்துல விக்கல்ஸ் என்ன சொல்றாருன்னா, அப்படியானே, சரிண்ணே, அது தெரிலனே, நான் வந்து எனக்கு தோணுதான் பண்ணேனே, உனக்கு அப்படி தோணிச்சானே, எனக்கு தெரிலனேன்னு சொல்லிட்டு சைலண்டா பேசிட்டு இருக்காப்ல. அப்ப திரும்பி நம்ம திவாகரே, நீ சரிப்பட்டு வர மாட்ட விக்கல்ஸ், உனக்கு பேச தெரியல, முடிவெடுக்க தெரியல, உனக்கு வந்து ஸ்ட்ராங்கா ஒரு பதில் சொல்ல தெரியல, அதனால தான் நேத்து பிக் பாஸே காரி துப்பிட்டாரு, உனக்கு சரியா பேச தெரியல விக்கல்ஸே, நீ இன்னும் கொஞ்சம் நல்லா பேசணும் சரியா, சும்மா ஒன் சைடா கேம் விளையாடாத, பயப்படாத, அந்த நாமினேஷனுக்கு பயந்துட்டு சுத்தாத, நாமினேஷனுக்கு வா, தைரியமா நாமினேஷனுக்கு வா, முதல்ல எல்லாருமே தைரியமா ஆப்போசிட் பண்ணி பேசுன்னு சொல்லிட்டு பயங்கரமா டைலாக் விட்டுட்டு இருக்காரு நம்ம திவாகர். அப்போவாச்சும் இவர் கோவப்படுவார் நான் பார்த்தா, அப்பவுமே கோவப்படாம, அப்படியானே உங்களுக்கு அப்படி தெரிஞ்சானே, நான் வந்து அந்த செகண்ட்ல அப்படி யோசிச்சேனே, அந்த கார்டை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சுனே, டக்குன்னு சொல்லிட்டேனே, மற்றபடி எதுவுமே கிடையாதுனே, நான் எதுவுமே யோசிக்கிறது இல்லைனே, நான் பாட்டி என் கேமை பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு கடும் மிச்சர் மாதிரி பேசிட்டு இருக்காரு. சரியான மிச்சர் மாதிரி பேசிட்டு இருக்காரு. எனக்கு அதை பார்க்க என்னன்னா இப்படி இருக்கேன்னு சொல்லி தான் தோணுச்சு. அந்த இடத்துல திரும்ப நம்ம திவாகர் வந்து ஒரு வார்த்தையை விடுறாரு, நீ பயந்தாங்கொழி, நீ பயப்படுற, நாமினேஷனுக்கு பயப்படுற, அதனால தான் யார்ட்டையும் சண்டை போட மாட்டேங்க, எந்திரிச்சு வந்து சண்டை
சண்டை போடு என்ன மாதிரி சண்டை போட்டு எல்லாருக்கான மூஞ்ச கிழிச்சு விடு, அப்பதான் வந்து மக்கள் வந்து உன்னை ரசிப்பாங்க, இல்லைன்னா ரசிக்க மாட்டாங்க, உனத்துக்கு வெளியே போட்டுருவாங்க, பயப்படாத சரியா பயப்படாத சரியான்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தோன்னே அதுக்கப்புறம் தான் விக்கல் சுக்கரமுக்கு கோவமே வருது. அதுக்கப்புறம் தான் அவர் கோவப்பட்டு என்ன பயந்தாங்க தேவையில்லாம வார்த்தை விடாதனே, அந்த டாஸ்க்ல எனக்கு தோணிச்சு நான் பண்ணேன், சும்மா அந்த பயந்தெல்லாம் என்கிட்ட பேசுற வச்சுக்காத, என்ன உனக்கு நாமினேஷன் வரணும் அவ்வளவுதானே, குத்து இந்த வாரம் குத்து, நான் நாமினேஷன்ல வரேன் பாத்துக்கலாம் சரியான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு பேசி போறாப்ல. போகும்போது திருப்பியே சொல்றாப்ல, என்ன பார்த்து இந்த பயந்துட்டேன்னு சொல்லாத, இந்த வேலையை மட்டும் வச்சுக்காத சரியா, எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஏன்ட்ட இப்படி பேசுற வச்சுக்காதன்னு சொல்லிட்டு பயங்கரமா டயலாக் பேசிட்டு போறாரு. அப்ப நம்ம தண்ணி பழம் சும்மா இல்லாம என்ன சொல்றாருன்னா, ஓகே அடுத்த வாரம் கண்டிப்பா நாமினேஷன்ல குத்துவாங்க வா, பாத்துருமா, உனக்கு அதிக ஓட்டு வருதா எனக்கு அதிக ஓட்டு வருதான்னு பாத்துருமா, ரெண்டு பேரும் வச்சு பாத்துரும் வான்னு சொல்லிட்டு பயங்கரமா டயலாக் பேசுறாரு. பயங்கரமான டைலாக்கு. தண்ணிப்பழம் உனக்கு அவ்வளோ நம்பிக்கை, நம்ம என்னதான் கோமாளித்தனம் பண்ணாலும் என்னதான் கிறுக்குத்தனம் பண்ணாலும் நமக்கு கண்டிப்பாக மக்கள் சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ நம்பிக்கை அவர் சவால் விடுறாரு விக்கல் சீக்கிரம்ட்ட. அப்போ விக்கல் சீக்கிரமாக அந்த இடத்துல வா பார்த்துக்கலாம், எனக்கு ஒன்றும் இது இல்லை, நீ வந்து நாமினேஷனில் கொண்டு வா, அப்புறம் தெரியும் என்னோட ஓட்டுகள் எப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிட்டு அந்த இடத்தோடு கிளம்பிட்டாப்ல. எப்படியும் அந்த இடத்துல இருந்து பயங்கரமாக கிளம்பிட்டாப்ல. பட் இதை பேசிட்டு இருக்கும்போது இதுக்கு இடையில ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னார். என்ன சொல்றாருன்னா, இந்த வீட்டில் நீ பண்ணதை விட நான் நிறையா பண்ணியிருக்கேன், எப்படி இந்த வீட்டில் நீ பண்ண விஷயங்களோட நான் நிறையா பண்ணியிருக்கேன், உன்னை விட நான் வந்து எல்லா விஷயத்துலையுமே பெட்டராக தான் இருக்கேன், நீ வந்து இந்த வீட்டில் எதையுமே காமிக்கல, நீ இந்த வீட்டில் சும்மா தான் உட்காந்துருக்க, பட் நான் வந்து என்னோட அவ்வளோ நடிப்பு திறமையை காமிச்சிட்டு இருக்கேன், என்னோட இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா நீலாம் ஒன்றுமே இல்லைம்மா, நான்லாம் அவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன், என் கூட கம்பேர் பண்ணால் நீலாம் வெறும் 30% தான் அந்த வீட்டுக்குள்ள பண்ணியிருக்கேன், நீலாம் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டாமா அப்படின்ற மாதிரி இப்படியே பேசுற. அவர் இந்த வீட்டுக்கு அதிகப்படியான நடிப்புகளை கொடுத்துருக்காராம், மக்களை ரசிக்க வச்சிருக்காராம். விக்கல் சுக்கரம் எதுவுமே பண்ணலையா. பார்க்க போனா விக்கல் சுக்கரம் உண்மையா எதுவும் பண்ணல. முதல் 2 வாரங்கள் கூட அப்பப்போ அங்கங்க ஏதாவது பண்ணிட்டு இருந்தாப்ல, அதுக்கப்புறம் ஆள் சத்தமே இல்லை. ஆனா நீங்க கேப்ல ஒன்று சொல்றீங்க தெரியுமா, உங்களோட நடிப்பை மக்கள் ரசிக்கிறாங்க, மக்களுக்காக கண்டென்ட் அள்ளி கொடுத்துட்டு இருக்கேன், உங்களுக்கு இருக்க திறமை இந்த வீட்டில் யாருக்குமே இல்லை, வீட்டில் எல்லாருக்குமே உங்களுக்கு இருக்க திறமையில வெறும் 30% தான் இருக்கு, இந்த மாதிரி பேசுறீங்க தெரியுமா. இதை பார்க்கும்போது தான் ஏதாவது கேட்கணும்னு தோணுது, கேட்க முடியாத சூழ்நிலை உட்காந்துருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் தண்ணிப்பழம் ரொம்ப தலகணத்தில் ஆடுறாரு ப்ரோ, பயங்கரமான தலகணம். இந்த இடத்துல அப்படிலாம் பேசி முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்குள்ளே போயிட்டு கலையரசன் கூட டீலக்ஸ் ரூமில் தனியாக உட்காந்து அங்கே ஒரு கதை விடுறாப்புல. விக்கல் சுக்கரம்லாம் சரியான பேக்குமா, அவன்லாம் பேக்கு, அவன் நடிக்கிறான் பார்த்துக்கு அந்த வீட்டுக்குள்ளே, அவன் சரியான பேக்கு, அவன் ஆக்டிங் போட்டுட்டு இருக்கான், பயங்கரமான ஆக்டிங் போடுறான். அவன் இன்னைக்கு இந்த டாஸ்கில் இந்த உப்பு சாப்பாடு சாப்பிட்டு ஒரு ஆக்டிங் போட்டான் தெரியுமா, அதெல்லாம் பேக்குமா, அதெல்லாம் நடிப்பு. உப்பு சாப்பாடு சாப்பிட்டா வாந்தி வருமாமா, இவன் பேக்குமா, இவன் நடிக்கிறாமா. அது மட்டும் இல்லாம முன்னாடி ஒரு வெங்காயத்தை எடுத்ததுக்கு அழுதான் தெரியுமா, அதுவுமே பேக்குமா, நடிக்கிறாமா. அது மட்டும் இல்லாம ரம்யா ஒரு நாள் மயங்கி விழுந்ததுக்கு அழுதான் தெரியுமா, அதுவுமே பேக்குமா, நடிக்கிறாமான்னு சொல்லிட்டு விக்கல் சுக்கரம் போட்டு இங்க புதைச்சிட்டு இருக்காரு. ஏன் அந்த இடத்துல புதைக்க வேண்டியதானே, விக்கல் சுக்கரம் இருக்கும் போதே அங்கேயே குழியை தோண்டி நீ பண்றதெல்லாம் பேக்கா இருக்குமா, ரம்யா காண்டி அழுதது பேக்குமா, இந்த டாஸ்க்ல உப்பு சாப்பாடை வாயில வச்சுட்டு வாமிட் எடுத்தல அதெல்லாம் பேக்குமான்னு சொல்ல வேண்டியதானே. பேக்குன்னு சொல்லி அதில் கவுத்தி போட்டு ஒரு சட்டி உப்பள்ளி வாயில தட்டிருப்பார்ல, அதில் பேசியிருக்க வேண்டியதானே. அதில் பேசுறது இல்லை, அதில் யார்கிட்டையுமே பேசுறது இல்லை, அங்கே அப்படியே பேசி கடந்து வந்துட்டு இங்கே வந்து சீன் போட்டுட்டு இருக்குது. நான் என்ன கேட்குறேன், அவராச்சும் அவ்வளோ சாப்பாடை சாப்பிட்டு ரியாக்ஷன் கொடுக்காம ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணார், அதனால வாமிட் வந்துச்சு. நீ சொத்தோட இந்த உப்பு தண்ணியை கடக்கு மடங்கு குடிச்சிட்டு இப்படி ஒரு போஸ்டை கொடுத்துட்டு நீங்களாம் நடிப்பை பற்றி பேசலாமா பாஸ், தயவுசெய்து இந்த நடிப்பை பற்றி மட்டும் பேசாதானே, ஒரு மாதிரி மண்டை கிறுக்காது, நடிப்பறக்கன் பைத்தக்கார கிறுக்கன் ஏதாவது ஒரு பேரை வச்சுக்கிட்டு வந்து நம்ம உயிரை போட்டு வாங்கிட்டு. ஆனால் தலகணத்தோட உச்சில் இருக்காரு ப்ரோ, தலகணத்தோட உச்சில் இருக்காரு, என்ன நடக்க போன்னு தெரில. பெருசாக ஒரு கேஸ் வாங்குவார் நான் நினைக்கிறேன், இல்லை இந்த சாட்டர்டே சண்டேல பெருசாக சேதனட்ட ரோஸ்ட் வாங்குவார், ஏதோ ஒரு விஷயத்தை வாங்க போகிறான்னு மட்டும் தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம விக்கல் சுக்கரமுக்கான அந்த டம்மி கேம் பிளே எப்படி இருக்குது, நம்ம தண்ணி பழத்துக்கான தலைகணம் எப்படி இருக்கு, இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.